ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தார் பையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தார் தான் ஏற்ற போகிறோம். தார் பையை மடித்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபைனலாக போய்ட்டு தாரும் ஏற்றிட்டு வந்துட்டோங்க. தார் ஏற்றிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. போகிற வழியில் இந்த மாதிரி செடிகள் நிறையா இருக்குங்க. ரோட்டு ஓரத்தில் நட்டுருப்பாங்க. அழகாக மழை பெஞ்சா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் போல். குடை மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஜாம் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், சூரியனை கீழே இறங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிருங்க. ஒரு வழியாக ஜாமெல்லாம் தாண்டி வேலை பார்க்குற சைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. பக்கத்தில் பார்த்தா சந்தை போட்டிருந்தாங்க. சரி, எதனா சாப்பிட்லாம் அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனோங்க. சரி, இப்போ சாப்பிட வேணாம், ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு கொண்டா அப்படின்ட்டு போனால் பக்கத்தில் சோளக்கருது போட்டிருந்தாங்க. அது ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டோங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா துணி கடைங்க. ட்ரெஸ்ஸு, பேண்ட், ஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நமக்கு வேலை பார்க்க ஒரு பேண்ட் இல்லைடான்னு சொல்லிட்டு அதை பார்த்தோங்க. பையன் இதை எடுக்கணுன்னு ஒரே கால் நின்றுட்டான். சரி, நமக்கு ஒரு பேண்ட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி தாங்க நமக்கு ஒரு சில நைட்டில் வேலை இருக்கும். நம்ம தாரை இறக்கி விட்டோம். அண்ணன் டப்பன்னு மெஷினை விட்டு அடிச்சு விட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல பேட்ச் போட்டு விட்டு அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். நைட்டு ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. சரி, பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போகிற வழியில் எதனா சாப்பிட கடை இருந்தால் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டிரைவர்கிட்ட. சரி தம்பி, போகிற வழியில் மாமா கடை ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிடுவோன்னு வண்டி உள்ளே விட்டோங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஊரில் விற்கிற மாதிரி கோக்கு, பெப்சி, 7up, ஸ்ப்ரைட்டு எல்லாமே இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் சிக்கன், மட்டனு, மீன் எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன தம்பி வேணும் அப்படின்ட்டாங்க. அங்கே 24 மணி நேரமும் எல்லாமே இருக்குமாங்க. சரிங்கண்ணே, நமக்கு சாப்பாடு ஈரலும் வாங்கினேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோங்க. வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த பசியில் சாப்பாடு தட்டே வலிச்சு நக்கிட்டோங்க. சரி, கவுண்டரில் போயிட்டு 10 வழி காசு கொடுத்தாங்க. அவர் 2 வழி தான் திருப்பி கொடுத்து வேட்டி விட்டாருங்க. அவ்வளோ சிம்பிளாக ஒரு பொருள் வாங்கினா என்ன ரேட்டு வரணும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. ரூமுக்கு வரதுக்கு மணி கரெக்டாக 1:30 மணி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்குன்னு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.